உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். பத்திரிகையாளரை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கோபத்தை வெளிக்காட்டியிருக்காரு. அதாவதுங்க, எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நடக்கின்ற பொதுக்குழு காரசாரமான விவாதங்கள் நடக்கிறது தான், எல்லா கட்சியும் நடக்கிறது தான் சகஜம். எங்களுக்கு ஐயா தான். அதனால இன்னைக்கு நாங்கள் ஐயாட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதுதான் ஜனநாயக கட்சிங்க. தலைவராக அறிவிக்கப்பட்டவர் உங்களோட உறவினர். அதாவது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை. அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, நாங்க பேசிப்போம். அதே முடிவு இளைஞரணி. நேற்று நடந்த பிரச்சனை தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடந்தது. எல்லா பத்திரிகையும் வலைதளங்களும் அதை மிக பெருசாக்கிட்டாங்க. இந்த மாதிரி செய்கிற நீங்கள் 5 லட்சம் பேரை கூட்டம் கூட்டி நடத்தின மாநாட்டை நீங்கள் பெருசாக பேசலைங்கிற கோபத்தை காமிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தைகிட்ட பல செய்திகளை பேசியிருக்காரு. இப்படி இந்த இருவரும் நடந்த அந்த சண்டையை, கோபத்தை தணிக்கிறதுக்கு பாமகவில் ஜி.கே. மணி தலைமையிலான முக்கியமான சிலர் முயற்சி எடுத்து இந்த பாமக உடைஞ்சிடக்கூடாது, கட்சி 2026 தேர்தலில் ஓரளவு உருப்படியாக ஒரு வேலை செய்யணுங்கிற எண்ணத்தோட பல முயற்சிகளை செய்து இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களை அன்புமணி ராமதாஸை சந்திக்க வச்சுருக்காங்க. சந்தித்தாலும் அன்புமணி ராமதாஸ் இருக்கிற பக்கம் கொஞ்சம் கூட முகத்தை திருப்பாமல் மாற்று திசையில் முகத்தை திருப்பி வைத்துக்கிட்டு இருந்த ராமதாஸ் இன்னும் சரியான சாந்தமாகலைங்கிறது தெளிவாக அந்த சந்திப்பு புகைப்படத்திலே தெரிய வருது. பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்படி என்னென்னவெல்லாம் நடந்துச்சுங்கிறத சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் அந்த உள்ளத்துள்ளபடி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். எல்லாருக்கும் தெரியும், பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் கட்டுப்பட்டவண்டு முகுந்தனை அறிவிக்கிறதும், அந்த அறிவிப்புக்கு ஏற்றாறு போல் நேற்று சண்டை போட்டுக்கிட்ட டாக்டர் ராமதாஸ், அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் 2 பேரையும் எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லி ஜி.கே. மணி தலைமையிலான ஒரு 4-5 பேர் எடுத்த முயற்சியையும் இப்போ நம்ம காண்போம். பாமக இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியுடைய தலைவராக கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்றார். அதையடுத்து ஜி.கே. மணியுடைய மகனும் திரைப்படத்துறையில் லைக்கா நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் உள்ள தமிழ்குமரனுக்கு இளைஞர் சங்க தலைவர் பதவியை அக்டோபர் மாதம் ராமதாஸ் கொடுத்தாரு. அடுத்த 3 மாதத்திலேயே, அதாவது ஜனவரி 2023ஆம் ஆண்டு தனது பதவியை தமிழ்குமரன் ராஜினாமா செய்தார். காரணம், அந்த இளைஞரணி பொறுப்பை சரியாக செயல்படுத்த முடியல என்ற காரணத்துக்காகவும், திரைப்படத்துறையில் தன்னுடைய பங்களிப்பு முழுசாக இருக்கணுங்கிறதுக்காகவும் தமிழ்குமரன் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தின் மகனான முகுந்தனை மாநில ஊடக பிரிவு செயலாளராக நியமித்த ராமதாஸ் அவரை தன்னோடவே வைத்து கொண்டார். இப்படி பேரனை தன்னோடவே வைத்து கொண்ட நிலையில் வானூர் அருகில் பட்டானூரில் பாமக சார்பில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழுவில் அந்த நிறுவன தலைவராக இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு உதவியாக மாநில இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமனை அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். இது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலைமையில் அன்புமணி ராமதாஸ் உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவன் கட்சியில் சேர்ந்து 4 மாதங்கள் தான் ஆகுது. அவனுக்கு என்ன இளைஞர் சங்க தலைவர் பதவியா? அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது? கட்சியில் இருக்க அனுபவம் வாய்ந்தவங்களுக்கு பதவியை கொடுங்க அப்படின்ட்டு தந்தை ராமதாஸ், தலைவர் ராமதாஸுக்கு எதிர்ப்பாகவும் கோபமாகவும் பேசிய அன்புமணி பேச்சை அந்த பொதுக்குழுவில் இருந்த யாருமே எதிர்பார்க்கலை. இப்படி பேசிட்டு அவர் களத்தில் நல்ல திறமையான ஆட்கள் வேணும்னு சொல்கிறேன் என்று ஆவேசமாக அன்புமணி பேசினார். அவர் பேசி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு பேசிய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ், யாராக இருந்தாலும் நான் சொல்கிறத தான் கேட்கணும், நான் சொல்கிறத கேட்கலைன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது, இது நான் ஆரம்பித்த கட்சி, நான் தான் இதுக்கு நிறுவனர், இஷ்டம் இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டி போகலான்னு சொல்லி கோபமாக கடுகடுப்பாக பேசினார். இதையடுத்து
சென்னை பனையூரில் நான் புதுசாக அலுவலகம் திறந்துட்டேன், என்னை யாரும் பார்க்கணும்னா தொண்டர்கள் வந்து அந்த அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ள நம்பரையும் அந்த கூட்டத்தில் எழுந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு பேசின மைக்கை தூக்கி போட்டார். இந்த செய்தியெல்லாம் நேற்று எல்லா வலைதளங்களும் வந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இதோடு முடிஞ்சிச்சு, தகப்ப மகன் சண்டையில் 2 கோஷ்டியாச்சு, கட்சி உடஞ்சிருச்சுன்று பலதரப்பட்டு பேசப்பட்ட நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறாரோ அதற்கு நான் கட்டுப்பட்டவன், தொண்டனாக இருக்க சொன்னாலும் இருந்து இந்த கட்சிக்கு என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன், என்னால் இந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று ராமதாஸுடைய பேரன் முகுந்தன் கூறி வந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழு கூட்டத்திலிருந்து வெளியேறிய ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸை சமாதானப்படுத்த ஜி.கே. மணி தலைமையிலான ஒரு குழு முயற்சி எடுத்திருக்கு. இப்படிப்பட்ட அந்த குழு முதல்ல அன்புமணி ராமதாஸை சந்தித்து பல செய்திகளை பேசி அவரை சமாதானம் செய்துட்டு அவரை அழைத்து கொண்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து டாக்டர் ராமதாஸை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வரும்போது ராமதாஸுக்கு எதிரில் முக்கியமான 5 தலைவர்களோடு அன்புமணி ராமதாஸ் அமர்றாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் ஒரு நொடி கூட தனது முகத்தை திருப்பாமல் வேறு பக்கத்தில் முகத்தை திருப்பி கடுகடுத்த முகத்தோடவே கடைசி வரைக்கும் இருந்த டாக்டர் ராமதாஸை எல்லாரும் கணிக்க முடிஞ்சிச்சு. இன்னும் அவருக்கு கோபம் தணியலை. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கட்சிக்கு எதிர்கால நலனை கருதி அந்த இடத்துல வேறு எதுவும் பேசாமல் டாக்டர் ராமதாஸ் இருந்தார்னு தான் சொல்லப்படுது. உள்ளுக்குள் பல காரசாரமான விவாதங்கள் செய்திகள்லாம் நடந்திருக்கு. நல்ல வேளையாக அந்த சந்திப்பில் வந்து எந்த ஒரு பத்திரிகையாளர் இல்லாததுனால உள்ளே நடந்த கடுமையான பேச்சுக்கள்லாம் வெளியே வரல. உள்ளே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணிக்கு மிக கடுமையான சில கட்டளைகளை போட்டதாகவும், இப்படியெல்லாம் நீ செய்யலாண்டா ஒரு நொடி கூட நீ இந்த அரசியலில் நீடிக்க முடியாதுன்னு மிரட்டியதாகவும் சில செய்திகள் நடந்திருக்கலான்னு சொல்லி சிலர் கிசுகிசுத்தாலும் உள்ளே என்ன நடந்தது என்கிறத உண்மையிலே யாருமே வெளியிட முடியாத அளவுக்கு சரியான ஒரு கண்டிப்பு அன்புமணி ராமதாஸுக்கு ராமதாஸ் அவர்கள் கொடுத்ததாகவும், எதை சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லி பல்ட்டி அடித்து அன்புமணி அதற்கு கட்டுப்பட்டதாகவும் செய்தி வருது. இந்த நிலையில் வெளியே வந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்கிறாரு, நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியாக நாங்கள் வந்து நேற்று பேசிக்கிட்டோங்கிறப்ப பத்திரிகையாளர் வந்து நீங்கள் தனியாக அலுவலகம் வைக்கிறதா சொன்னீங்களேங்கிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் வேலையை பாருங்கள், இப்படி எதை கெடுத்தாலும் உடனுக்குடனே பெருசாக்குறீங்களே, இதை 5 லட்சம் பேர்களை கொண்டு பிரம்மாண்டமாக மாநாடு நடத்தினோம், அதையெல்லாம் வெளியில் இவ்வளோ பெருசாக சொல்லாத, நீங்கள் 2 பேர் 2 நிமிஷம் பேசிக்கிட்டதை வந்து பெருசாக்கிட்டீங்கன்னு பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து கடுப்பாக கோபமாக அன்புமணி ராமதாஸ் பேசிட்டு அடுத்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் உள்ளே போகிறாரு. இந்த நிலையில் பலரும் பத்திரிகையாளர்களும் அரசியல் நோக்கர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி பலம் இழந்த நிலையில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்கொள்கையாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளவனும் அவருடைய கட்சியும் மிக ட்ரெண்டிங்காக வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம கட்சியை பற்றி செய்தியே இல்லாமல் போச்சே, மக்கள் மறந்துடுவாங்களோ என்னமோ, ஏதாவது செய்தியை பெருசாக கொண்டு வரணும்னு சொல்லி ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரகசியமாக பேசிக்கிட்டு சண்டைங்கிற ஒரு நாடகத்தை போட்டு செய்தியை பெருசாக்கியிருக்காங்களோப்பா அப்படின்ட்டு சில பத்திரிகையாளர்கள் முணுமுணுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த முணுமுணுப்பிற்கு காரணம் பத்திரிகையாளர்களை அவமதித்தது போல் அன்புமணி ராமதாஸ் பேசிவிட்டு சென்றதுதான் சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு சரியான அரசியல்வாதி பத்திரிகையாளர்களை பகைத்து கொள்ளவே மாட்டாங்க. காரணம், ஊடகங்கள் நினச்சா எதையும் எப்படியும் மாற்றிடுவாங்க. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 2026 தேர்தலில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை இவங்க உயர்த்த போகிறாங்களா அல்லது அடி பாதாளத்தில் தள்ள போகிறாங்களாங்கிறது அந்த ஊடகத்துறை எடுக்கக்கூடிய ஒரு கூட்டு நடவடிக்கையில் தான் இருக்குது. வாய் விட தெரியாமல் பல இடங்களில் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாருங்கிற ஒரு கடும் கோபம்
பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு இருந்தாலும் அதை கூட அவரிடம் எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே பொறுமை கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஆக எப்படியோ பிறக்கக்கூடிய 2025 பிறக்கும் பொழுதே இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது ஒரு சோதனையான வருடமாக பிறக்குதுன்னு சொல்லி அந்த கட்சியில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் அரசியல் நோக்கிறவர்களும் சொல்கிறாங்க. இவருடைய கருத்து சரியானதாங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த உள்ளத்தோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரசியல் செய்திகளை, நிகழ்வுகளை, நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உள்ளது உள்ளபடி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம். என்றுமணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.